ஹலோ யோஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் காரைக்குடியில் இருக்க அழகப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025-26 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் தென் கான்ஸ்டிடியூஷனல் காலேஜஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. யூஜி பிஜி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் தென் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதை தான் நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டி ஓகேங்களா. இதில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. தென் அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் வந்து உங்களுக்கு தொண்டியில் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் காலேஜ் ஆஃப் உமன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தொண்டியில் இருக்குது. அதுலேயே சில கோர்சஸ் வந்து யூஜி கோர்சஸ் இருக்குது. அதுக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுளில் போயிட்டு காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா அழகப்பா யூனிவர்சிட்டி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போகும். வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதில் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும் சரிங்களா. இந்த அட்மிஷன்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன கோர்சஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா இருக்குது, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா இருக்குது. தென் இன்டெகிரேட் ப்ரோக்ராம், யூஜி ப்ரோக்ராம், தென் அதே மாதிரி டிப்ளமா ப்ரோக்ராம், தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸோட டேட் என்னைக்கு என்ன டைமு, தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, தென் வெப்சைட்டோட காண்டாக்ட் நம்பர், இது எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இது வந்து வெப்சைட்டில் இது அட்மிஷன் பேஜ் போனோன்னா ஃபஸ்ட்டு தானே வருது. நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா. அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தென் அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா இல்லை ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்காம் தென் எம்பிஏ கார்ப்பரேட்ஷிப் செக்ரட்டரிஷிப், தென் எம்பிஏ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் எம்பிஏ ஜென்ரல், தென் எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், then MBA Logistics and Supply Chain Management, then MBA Tourist Management, then MBA Disaster Management, then MCA, then MSc Physics, Chemistry, Biotechnology, Microbiology ஓகேங்களா. தென் பிஎட் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எட் ஓகேங்களா. தென் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் விர்ச்சுவல் இம்பேர்மெண்ட் இருக்குது. தென் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் இன்டராக்சுவல் டிசபிலிட்டி இருக்குது. தென் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், டிப்ளமா இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், தென் எம்எஃப்ஏ பெயிண்டிங், தென் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சைபர் இன்ஃபர்மேட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, தென் எனர்ஜி சயின்ஸ், நானோ சயின்ஸ், then material science, bioinformatics, then oceanography and coastal area studies, then fishery science, then applied zoology, then biomedical science, then botany, psychology, yoga, nutrition, diabetics. இதெல்லாம் எம்எஸ்சி கோர்ஸ் வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா அவைலபிளாக இருக்குது. தென் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ், தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், தென் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, the public administrations, then theatre and film studies, then journalism and mass communication, human resource development, எம்ஏல இதில் அவைலபிளாக இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் வொகேஷனலில் ஃபேஷன் டெக்னாலஜி, தென் மாஸ்டர் ஆஃப் வொகேஷன்ஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் தென் எம்எஸ்சி மெரைன் பயாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் 3 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் பிஎட் அண்ட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டராக்சுவல் டிசபிலிட்டி அவைலபிளாக இருக்குது. தென் யூஜி கோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கேட்டரிங் சர்வீஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. தென் பி வொகேஷனலில் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், தென் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், தென் பிஎஸ்சி யோகா, தென் பிஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் அவைலபிளாக இருக்குது. தென் யூஜி ப்ரோக்ராம் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்ஏ இன் பெயிண்டிங் அவைலபிளாக இருக்குது. தென் டிப்ளமா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் 2 இயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் 1 இயர் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அழகப்பா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் சேட்டலைட் கேம்பஸ் வந்து தொண்டியில் இருக்குது. இங்கே யூஜி ப்ரோக்ராம் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்குது. பிஏ தமிழ், இங்கிலீஷ், தென் மேத்தமெட்டிக்ஸ், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிகாம், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிபிஏ வந்து அவைலபிளாக இருக்குது. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎட் அண்ட் எம்காம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 11th வந்து மார்னிங் 10 to 12 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 11th 2 to 4 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் எம்பிஏ ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 18th கண்டக்ட் பண்ணுறாங்க மார்னிங் 10 to 12. இந்த எம்சிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 18 2 to 4 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க.
என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரைக்குடியில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன், மெடிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டர் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண அது காலேஜ் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.alagappauniversity.ac.in இதுதான் அந்த வெப்சைட்டு. தென் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது இஷ்யூஸ்னால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்ளிகேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே 600 rupees, SC/ST 300 rupees, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 400 rupees, SC/ST 200 rupees, அண்ட் யூஜி அண்ட் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 250 rupees, SC/ST 125 rupees சொல்லியிருக்காங்க. தென் டிப்ளமா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees, அண்ட் SC/STக்கு 100 rupees சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 2 உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு May 2 வந்து லாஸ்ட் டேட்டு. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா May 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. டிப்ளமா இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தென் யூஜி ப்ரோக்ராம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து 1 வீக்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதேமாதிரி பாஸ்பெட்டிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டியோட பாஸ்பெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட யூனிவர்சிட்டியோட விஷன் மிஷன்ஸ் என்ன, தென் அதோட என்னென்ன ஐடியாலஜிஸ் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸில் எடுக்கிறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு ரிசர்வேஷன்ஸ் அப்ளிகேஷனோட காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன செலெக்ஷன்ஸ் பேசிஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் செலெக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒவ்வொரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஸ்பெஷல் ஃபீஸ் எவ்வளோ, லேப் ஃபீஸ் என்ன, அதர் ஃபீஸஸ் என்ன, ஃபஸ்ட் இயர் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், செகண்ட் இயர் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ் வைஸாக டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாஸ்பெட்டிக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் அதே மாதிரி யூனிவர்சிட்டியோ தொண்டி கேம்பஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் தனியாகவும், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரோக்ராம் தனியாக, இன்டெகிரேட் ப்ரோக்ராம் தனியாக, டிப்ளமோ ப்ரோக்ராம், யூஜி ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எது நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. இதில் ஏபிசி ஐடி கேட்குது. நீங்கள் ஏபிசி ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா, இதை கிளிக் பண்ணி கொடுத்து கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து நீங்கள் ஃபுல்லாத்தையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கேட்டிருக்கேன். எக்ஸைஸ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இல்லை டிசபிலிட்டி கோட்டா, இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கேட்டிருக்கேன். நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட பிஜி மார்க்ஸ், ஓகேங்களா, பிஜி மார்க்ஸ் கேட்டிருக்கோம். ப்ரீவியஸாக என்ன படிச்சிங்களோ அதுக்கு. இதில் கன்சாலிடேட் மார்க்ஸ் இருக்கா, இண்டிவிஜுவல் மார்க்ஸ் இருக்கா, அதையும் கேட்டிருக்கோம். இது வந்து ப்ரொசீஸ் கொடுத்து நீங்களா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கும். ஓகேங்களா, தென் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் 5 years கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸு, இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி மார்க் ஷீட்ஸு, டிகிரி சர்டிஃபிகேட், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறது மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேர்ஃபுல்லாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அந்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இதுக்கு தான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெட் பேங்கிங், அது பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் மோட் மட்டும் தான். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, தென் யூபிஐ மூலிமா தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்ஸ் அகேன் மறுபடியும் பே பண்ணுங்கள். இன் கேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் போயிருந்துச்சுன்னா அகெயின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிபீட் பேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பேக்கோ ரிஃப்ரெஷோ எதுவும் வந்துடாதீங்க. இல்லைனா பேமெண்ட் ஃபெயிலியர் டபுள் பேமெண்ட்டாக ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேமெண்ட் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு கிடையாது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும், காலேஜுக்கு அனுப்பணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் இதெல்லாமே. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா, உங்களுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து May 2 லாஸ்ட் டேட்டு. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31, ஓகேங்களா, May 31 வந்து லாஸ்ட் டேட்டு. தென் யூஜி அண்ட் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு டிப்ளமோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 12th ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக்கில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே www.alagappauniversity.ac.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டும் உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.